இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹ் வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின் இஸ்லாமிய நேர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் குடும்பமாக வாழ்வதை எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றது. ஒருவர் கணவன் மனைவியாக வாழ்வதைத்தான் அல்லாஹும் எதிர்பார்க்கின்றான், அதனைத்தான் குர்ஆனும் விரும்புகின்றது. அந்த வகையில் கணவன் மனைவியா ஆகிவிட்டால் அவர்களது உறவு நீடிக்க வேண்டுமா, அவர்களுடைய அன்பு அதிகரிக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு வாழுகின்ற பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை ஜொலிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் திருமணம் முடித்து வருகின்ற ஒரு பெண் யாரிடம் எதிர்பார்க்காத 3 விடயங்கள் ஒரு கணவனிடம் எதிர்பார்க்கின்றார். ஒன்று, தனது கணவன் தனக்கு அன்புள்ளவனாக இருக்க வேண்டும், தன்னோடு பாசமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவன் எங்கு சென்றாலும் வீடு வரும் வரைக்கும் அந்த கணவனுடைய சிந்தனையிலே மனைவி இருக்கிறார். பல விடுத்தம் தொலைத்தொடர்புகள் கொள்கிறாள். வந்ததற்கு பின்னாலும் தேவையானவாறு அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். இதே போன்றொரு அன்பை ஒரு மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது, 1000 பேர்கள் தனக்கு தர்மம் தந்தாலும் அன்பளிப்பு தந்தாலும் தந்த கணவன் தனது கரத்தால் உழைத்து அவருடைய பொற்கரத்தால் தனக்கு உணவளிக்க வேண்டும், வாழ்வளிக்க வேண்டும். கணவனால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்ற எப்பொருளாக இருந்தாலும் அது மனைவிக்கு அலாதியான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. மூன்றாவது, தனது கணவன் தனக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்து கோட்டில் கால் வைப்பதற்கு காரணம் தனது கணவன் மனைவிக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. வீட்டுக்கு வந்தாலும் போனோடு இருக்கிறார், வெளியே சென்றாலும் போனோடு இருக்கிறார். ஆனால் மனைவியுடைய சுய துக்கங்களில் பங்கெடுப்பதில்லை. மனைவியுடைய இருந்து பிள்ளைகளை பற்றி கலந்துரையாடுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த 3 விடயங்களும் வாழ்க்கையில் பேணப்படவில்லை என்றால் அவருடைய வாழ்வு இந்த விவாகரத்திலே போய் நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ காதி கோர்ட்டில் நடக்கக்கூடிய விவாகரத்துடைய உள்ரங்கத்தை பார்த்தால் 3 விடயங்களும் வாழ்க்கையில் பேணப்படுவதில்லை. அதனால் எத்தனையோ பிள்ளைகள் பாடசாலைகளிலும் இன்று கல்விக்கூடங்களிலும் விளையாட்டு துறைகளிலும் பின்தங்கி நிற்கிறார்கள், மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். காரணம், கணவன் மனைவி சரியான உறவுகளை பேணாததுதான். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக கணவன் மனைவியாக வாழாததுதான். எனவே குர்ஆன் சொல்கிறது, உன்ன லிபாசுல்லக்கும் வான்துன் லிபாசுல்லகுன்ன. கணவனும் மனைவியும் ஆடைக்கு உதாரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆடைக்கும் உடம்புக்கும் எப்படி நெருக்கம் இருக்கிறதோ அதே போன்று இருவருக்கும் மத்தியில் உறவு இருக்க வேண்டும். ஆடைக்கும் உடம்புக்கும், ஆடை எப்படி உடம்பை மறைத்திருக்கிறதோ கணவன் மனைவியுடைய குறைகள் மறைக்கப்பட்டு அவர்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகின்றது. எனவே இத்தகைய பண்புகளை பேணி இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது விவாகரத்துகளை குறைத்து கொள்ள முடியும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக மாற முடியும். அல்லாஹ் அதற்கு துணை புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 9. மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கும் 3 விடயங்கள் யாவை? மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கும் 3 விடயங்கள் யாவை? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.